ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். திருவாடிப்பூர மகோத்சவம் நடந்துட்டுருக்கு. தாயார் கண்ணாடி அறையில் எழுந்துருக்கா. 10 நாளும் காலையில் போனேன்னா கண்ணாடி அறையில் சேவிக்கலாம், கிட்ட சேவிக்கலாம். அதுக்காக கைமீறி போய் அவளை தொடணுன்னோ இது பண்ணணுன்னோ நினைக்கக்கூடாது. பார்க்கலாம், தொடக்கூடாது. தள்ளி நின்று ஆத்மார்த்தமாக அனுபவிங்கோ, அழுது அனுபவிங்கோ. ஆடி ஆடி அகங்கரஞ்சுன்னு சொல்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி அனுபவிப்போம். இந்த கோலமெல்லாம் போட்டால் ஸ்ரீதேவி விஜயபாஸ்கர பட்டர்னு சொல்லிட்டு இருந்தேனே, அவள் எப்படி பக்தி பண்ணணும், ஏன் பக்தி பண்ணணும்னு ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுத்த வழியை சொல்கிறா. நம்மளும் அனுபவிப்போம். ஒரு பிரம்மோற்சவம் இப்படி உலகம் கூட பெரிய கொண்டாடுறாங்களா தெரியல. ஏன் இந்த சிறப்பு நம்ம ஆண்டாளுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால், அவள் அப்படி ஒரு பக்தி பண்ணி காட்டுறாள். கலியுகத்தில் நம்ம ஆண்டாள் இடத்துல எப்படி பக்தி பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கெல்லாம் நடைமுறைப்படுத்தி வெளிப்படுத்தி காட்டுகிறான். எப்படி எம்பெருமான இடத்துல பக்தி பண்ண வேண்டும் அப்படிங்கிறத அவள் பக்தி பண்ணி காட்டுறா. அவளுடைய உயர்ந்த பக்தி, அப்படி ஒரு பிரேமை, பெருமாளிடத்துல அப்படி ஒரு அன்பு எப்படி ஏற்பட்டது? அவள் என்ன காலேஜில் போய் படித்தாளா? எந்த யூனிவர்சிட்டியில் படித்தா? லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்தாலாம்? இல்லையே. அவள் என்ன செய்தாள்? கதை கேட்டாள், கதாசிரவணம் பண்ணிக்கொண்டே இருந்தாள். கதை கேட்கறது தான் ஒரு சிறந்த தர்மம் பக்தியில், இல்லையா? பிரகலாதன் சொல்றான், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யம் ஆத்மநிவேதனம். ஸ்ரவணம் தான் பக்தியில் முதல் படியாக சொல்லப்படுறது. கதாசிரவணம் பண்ணியிருக்க ஆண்டாள் தன்னுடைய பெரியாழ்வார், திருத்தகப்பனராக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் கதையை சொல்ல 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 அவள் கதை கேட்டு 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 அவளுக்கு எபெருமானிடத்துல ஒரு பக்தி. எப்பேற்பட்ட ஒரு பக்தி! மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழவில்லேன் கண்டாய் மன்மதனேங்கிற. மானிடவர்க்கென்று பேச்சுப்படி. ஒரு ஆத்துல ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என் அவாத்துல ஒரு பையன் இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், கொடுக்கலாமா அப்படின்லாம் பேசுவா, இல்லையா? அப்படின்லாம் இல்லாதபடிக்கு என்ன அப்படிலாம் பேச்சு வரக்கூடாது. கல்யாணம்னு பண்ணிட்டா ரங்கநாதர் தான். அப்படி ஒரு ஆழ்ந்த பக்தி. மானிடதற்கென்ற பேச்சுப்படி வாழவில்லேன் கண்டாய் மன்மதனேங்கிற அப்படி ஒரு உயர்ந்த பக்தி பண்றா. மேலும் அவள் ஒரு பிராட்டி ஸ்தானத்துல ரங்கமன்னாரோட நிற்கிறாள். கோதா சமேத ரங்கநாத சுவாமி திவ்ய தம்பதிகள் அப்படின்னு சொன்னா பக்கத்துல பெருமாள் பக்கத்துல போய் நிற்கிறாள். அடுத்து ஒரு ஆழ்வார்கள் கோஷ்டி அப்படின்னு எடுத்துன்னா 12 ஆழ்வார்கள்ல தானும் ஒருத்தி அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் கோஷ்டியிலையும் அவள் நிற்கிறாள். அடுத்து ஒரு கோபிகை அப்படின்னு சொன்னா தன்னை ஒரு கோபிகா பாவத்துல தான் அவள் பக்தி பண்றாள். காலையில நம்ம ஆண்டாள விஸ்வரூபத்துல போய் சேவிச்சோம் வைங்க, அவள் கிரீடமெல்லாம் வச்சுக்க மாட்டா, கொண்டையெல்லாம் கிடையாது. அவளுக்கு கோபிகை மாறி தன்னுடைய வஸ்திரத்தையே தான் போட்டு வச்சுட்டு இருப்பாள். கோபிகா பாவத்துல தான் இருக்காங்க, இல்லையா? அவள் அப்போ ஒரு கோபிகையாக இருக்கிறாள். நம்மளோட சேர்ந்து பெருமாளை அனுபவிக்கக்கூடிய ஒரு பக்தையாகவும் இருக்கின்றாள்.